அன்பு தோழமைகள் அனைவருக்கும் எனது முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு மட்டுமல்ல தோழர்களுக்கும் உண்டு என்பதை நான் அறிவேன். உண்ட மயக்கத்தை ஆழ்ந்த உறக்கத்திற்கு கொண்டு செல்வதற்காக நிறைய பாடல்கள் பாட வைத்து, அப்படியும் தூங்காதவர்களை மீதான மயிர வைத்து கதைகள் பேச வைத்து, ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பவர்களை ஒன்று நான் ஆழ்ந்து தூங்க வைக்க வேண்டும் அல்லது எழுப்ப வேண்டும். இதுதான் கதைக்கும் சிறுகதைக்குமான வித்தியாசம் என்பதாக நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்விற்கு எனது முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரசூல் அவர்கள் எனக்கு இந்த கன்னியாகுமரியில் ஒரு அமர்வுக்கு பேச வாய்ப்பு கொடுத்தார். அப்பொழுது எனக்கு வேறு யாரையும் தெரியாது. ரசூலை தெரியும், எனது முன்னத்தியர், எனது வழிகாட்டி இரா காமராஜ் ஐயாவை தவிர யாருக்கும் எனக்கு தெரியாது, உங்களையும் எனக்கும் தெரியாது. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை தொடர்ந்து அடையாளத்தோடு இயங்கிக் கொண்டிருந்த அடிப்படையில் இவ்வளவு பேரை நான் சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்வது என்பது எழுத்து சம்பாதித்திருக்கிறது என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த நாட்டை ஆள்வது யார்? கதைதான் ஆள்கிறது. ஒரு அரசன், ஒரு தலைவன் ஒரு நாட்டுக்குள் வருகின்ற பொழுது அவன் எப்படியாக வருகிறான் என்பது கவனிக்க வேண்டும். ஒரு அரசன் ஒரு தாயோடு வந்தால் அந்த ஆட்சி ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு அரசன் ஒரு அழகான ஒரு பெண்ணோடு நாட்டுக்குள் வந்தால் அந்த அரசின் மீது கவனமாக இருப்பதை விடவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்வுக்கு வந்த உடனே எனது தோழர் இந்த மாவட்டத்தை சேர்ந்த மயிர புடுங்கின கதைகள் என்று ஒரு தொகுப்பை கொடுத்தார். இதை கொடுத்த உடனே நிறைய சகோதரிகள் வாங்கி வாங்கி பார்த்தாங்க. ஒரு தோழர் கூட இந்த புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கினீங்களா, தலைப்பு என்னவோ மாதிரி இருக்கு என்று சொன்னார். எனது உரையை இந்த தலைப்பில் இருந்தே நான் தொடங்கலாம் என்று இருக்கிறேன். ஏனால் கதைகள் என்ன செய்யும் இந்த சமுதாயத்தில், இந்த சமூகத்தில்? இந்த தலைப்பிலிருந்து நானும் ஒரு கதையை உருவாக்கம் செய்கிறேன். ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆள பார்க்கிறான். அவன் தன்னை பற்றி இந்த மக்கள் நினைக்க கூடாது, பார்க்க கூடாது, கவனிக்க கூடாது, வேற ஒரு விஷயங்களையே அவன் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறான்? அவன் அழைத்து வந்த ஒரு அழகான இளவரசி ஒரு பெண்ணினுடைய ஒரு மயிற்றை பிடுங்கி மக்களுக்கு கொடுக்கிறான். இந்த மயிற்றை பற்றி நீங்கள் கவிதை எழுதலாம், படங்கள் வரையலாம், ஓவியங்கள் வரையலாம், பேசலாம், விவாதிக்கலாம். இந்த கூந்தலுடைய சிறப்பு என்ன என்று நீங்க பட்டிமன்றம் நடத்தலாம், மாநாடு நடத்தலாம் என்பதாக சொல்லி விடுகிறார். அந்த கூந்தல் மயிற்று குறித்து உலகம் மக்கள் பயங்கரமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுக்கு மத்தியில் அந்த அரசன் அவன் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ, எதையெல்லாம் திணிக்க வேண்டுமோ அனைத்தையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு சிற்பி என்ன செய்கிறான்? இந்த மயிறு கூந்தலுடைய கதைகளாக போகின்ற நேரத்தில் இந்த கதையை அவன் சிறுகதையாக மாற்ற முயற்சிக்கிறான். அவன் என்ன செய்யறான்? அந்த ஒரு கூந்தலை வைத்துக் கொண்டு இந்த கூந்தலுடைய இளவரசி அல்லது அந்த மகாராணி எப்படியாக இருப்பாள் என்று நான் ஒரு சிலை வடிக்கிறேன் என்று ஒரு சிலை வடிக்கிறான். சிலை வடிக்கிறான் என்றால் அந்த அரசனுடைய துணையை போலவே அந்த சிலை இருக்கிறது. அப்படியாக அழகாக வடிக்கப்பட்ட அந்த சிலையில் ஒரு இடத்தில், ஒரு ரகசியமான ஒரு இடத்தில் ஒரு சின்ன தழும்பை வைத்து விட்டு வருகிறான். இப்பொழுது அந்த அரசனுடைய கவனம் அந்த சிற்பத்தின் மீது செல்கிறது, சிற்பத்தை வடித்த சிற்பியின் மீது செல்கிறது. ஒரு ரகசியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மச்சம், ஒரு தழும்பு இந்த சிற்பிக்கு எப்படி தெரிந்தது என்று அவனை கைது செய்து சிறைச்சேதம் செய்யப்படுகிறான். அப்படி என்றால் ஒரு கதையை உலாவிக் கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில் சிறுகதை தான் திசை திருப்பும். நான் யோசிச்சேன், கதைகள் ஏன் உருவாகிறது? கதைகள் ஏன் தேவை? கதைகள் என்பது தூங்க வைப்பதற்காக தேவை. ஏன் தூங்க வேண்டும்? ஒரு தூங்க வைப்பதற்கான அவசியம் என்ன? 3 வேளை உணவு இல்லாத, 2 வேளை உணவு இல்லாத, குறைந்தபட்சம் பால் கூட இல்லாத ஒரு குழந்தையை
ஒரு தாயால் ஒரு பாட்டியால் எப்படி தூங்க வைக்க முடியும்? அதற்கு கதை தேவை. அப்ப தூங்கிய குழந்தையை எப்படி எழுப்புவது? அதற்கு சிறுகதை தேவை. எனது பாசத்திற்குரிய அண்ணன் ரசூல் அவர்கள் கடைசி காலத்தில் போர்க்கையின் வேதாளம் என்று ஒரு நுண்கதைகள் தொகுப்பு கொண்டு வந்தார். கீற்று என்கின்ற ஒரு பதிப்பத்தின் மூலமாகத்தான் அந்த தொகுப்பு வந்தது. அந்த தொகுப்பை பார்த்து விட்டு கீற்றின் மூலமாக நான் ஒரு நூலை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பேராசைப்பட்டு அவர் அணுகினார். அது நிகழவில்லை. அந்த கதையில் ஒரு மாய பென்சில் என்று ஒரு கதை எழுதியிருப்பார். மாய பென்சில். ஒரு குழந்தை ஒரு ஓவியத்தை வரையும், தினமும் ஒரு ஓவியத்தை வரையும். அந்த குழந்தை என்ன வரைகிறதோ அந்த ஓவியம் உயிர் பெற்று ஒரு ஏழை எளிய மக்களை நோக்கி அது நகர்ந்து விடும். ஒரு குழந்தை ஒரு நாள் அழகான பால் வரையும். அந்த பால் உயிர் பெற்று பல லிட்டர் பால்களாக ஏழை மக்களை நோக்கி நகரும். ஒரு குழந்தை அரிசி வரையும், கோதுமை வரையும், காய்கறி வரையும். அந்த வரைந்த ஓவியம் உயிர் பெற்று மக்களை சென்றடையும். இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனுக்கு அந்த குழந்தையின் மீது கோபம், கைது செய்து ஒரு கூண்டில் அடைத்து விடுவார். அந்த குழந்தை சாவி வரையும். அந்த சாவி அந்த பூட்டை திறந்து கொண்டு விடுதலை செய்யும். என்ன செய்தாலும் அந்த குழந்தையை கொன்றால் அந்த குழந்தை மறுபடியும் அந்த ஓவியத்தை வரைந்து உயிர் பெற்று வரும். பிறகு அந்த குழந்தையை நோக்கி பல மகள்கள், பல தாய்மார்கள் எனது கணவனை வரைந்து கூடி என்று அந்த கதையை முடித்திருப்பார். இவ்வளவுதான் அந்த கதை. இந்த கதைக்கு பிறகு நான் எழுதுகிறேன் அந்த கதைக்கான விமர்சனத்தில் எனது தந்தையை பெற்றுக் கொடுங்கள், மீட்டுக் கொடுங்கள் என்ற அந்த குழந்தையிடம் கேட்கின்ற ஒரு தாயாக, ஒரு குழந்தையாக கல்புரிக்கினுடைய மனைவி இருப்பார், பன்சாரையினுடைய மனைவி இருப்பார். இந்த கதை 15 வருடத்திற்கு முன்பு. இப்போ அதே குழந்தை பென்சிலை வைத்து ஒரு மாயத்தை வரைகிறது. பல தாய்மார்கள் வரிசை நிற்கிறார்கள், எனது பெண் குழந்தையை வரைந்து கொடு என்று. ஒரு பெரும் தலைவர்களை, எழுத்தாளர்களை கொன்ற சமூகம் மாறி இப்பொழுது பெண் குழந்தைகளை கொன்று குவிக்கின்ற அவலம் நிலை நடந்து கொண்டிருக்கிறது. சமகால புனைவிகளுடைய பொருள்வெளி என்பது தலைப்பு. புனைவுனா என்ன? புனைவுனா தற்காலம், அவ்வளவுதான். இந்த புனைவுங்கிற சொல்லுக்கு எனது புரிதல் தற்காலம். அப்படி என்றால் கடந்த காலத்தை எழுதுவதற்கு புனைவு தேவையில்லையா? தேவையில்லை. கடந்த காலம் வரலாறாக அதை எழுதிக் கொள்ளும். எழுதப்பட்ட அபூர்வமான வரலாற்றுகளை அழித்து விட்டு வேறொரு வடிவமாக எழுதிக் கொள்ளும். தற்காலத்தை எழுதுவதற்குத்தான் புனைவு தேவை. இந்த புனைவு, தற்கால புனைவு, நான் எதிலிருந்து பார்க்கிறேன் என்றால், பாரதி 6இல் ஒரு பங்கு என்று ஒரு கதை எழுதுகிறார். தமிழ் சிறுகதையினுடைய முதல் சிறுகதை என்றதை ஏற்றுக்கொள்பவர்கள் உண்டு, மறுப்பவர்கள் உண்டு. ஆனால் மிகச்சிறந்த சிறுகதை என்பதை தாண்டி மிகச்சிறந்த புனைவு அது. இன்னைக்கு எழுத வேண்டிய கதையாக நான் நினைக்கிறது, கேரளத்தில் 2ஆம் இடம் என்று எம்.டி. வாசுதேவ நாயர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். 2ஆம் இடம் மிக முக்கியமான, நான் ரொம்ப விரும்பி வாசித்தேன். மகாபாரத கதையில் தர்மனுக்கு இருக்கக்கூடிய உயரம் வேறு. தர்மனுக்கு அடுத்ததாக அர்ஜுனன், திரௌபதி, நம் மொழி சொல்ல வந்த பாஞ்சாலி. ஆனால் மகாபாரத கதையில் அபூர்வமான, அசாதாரணமான, ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்களை செய்து முடிக்கிறவன் பீமன். அப்பேற்பட்ட பீமனுக்கு மகாபாரதத்தில் ஏன் முதலிடம் இல்லை? எனக்கு ஏன் இன்னும் 2ஆம் இடம் என்று பீமனே கேள்வி கேட்பதுதான் அந்த நாவல். 2ஆம் இடம்
எனது கதையில் நான் வைக்கக்கூடிய ஒரு தலைப்பு மூன்றாம் இடம். இந்த மூன்றாம் இடம் சொன்னாலே எதை சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். முதல் இடத்தில் இருந்த ஒன்று இப்பொழுது மூன்றாம் இடத்திற்கு நகர்ந்திருக்கிறது. அப்ப எனக்குரிய இடம் எங்கே? இதுதான் சமகால புனைவெளி. இப்ப இந்த மூன்றாம் இடம் என்று நாம் ஒரு தலைப்பை வைத்து ஒரு படைப்பை எழுதினால் அந்த தலைப்பே ஆட்சியாளரிடம் கொண்டு போய் சேர்த்துவிடும். மூன்றாம் இடம் என்று நான் எதை சொல்கிறேன் உங்களுக்கு புரிந்திருக்கும். முதலில் பாடப்பட்ட ஒரு தமிழ் தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்திற்கு நகர்ந்திருக்கிறது. ஒரு தலைப்பே ஆளுகின்ற அரசை திரும்பி பார்க்க வைக்கும். அப்படியாகத்தான் பாரதி 1/6 தலைப்பை வைக்கிறார். இந்த 1/6 தலைப்பு டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிட்டிஷ்காரன் கேட்டுட்டு கதையெல்லாம் வாசிக்கல, புத்தகத்தை கைது செய், முடிந்தால் எழுத்தாளர்களையும் கைது செய், கதையை பிறகு கூட படித்துக் கொள்ளலாம், முதலில் நூலை தடை செய் என்று தடை விதிக்கிறார். 1/6. இந்த 1/6 ஏன் அவர் நேரடியாக சொல்லாமல் புனைவாக எழுதுகிறார் என்றால், ஆள்கின்ற அரசின் மீது இருக்கின்ற அச்சுறுத்தல், பயம் அல்ல, பயம் என்பது வேறு, அச்சுறுத்தல். அந்த அச்சுறுத்தல் தான் 1/6 என்று தலைப்பு வைக்கிறார். 1/6 என்ன கூப்பிட்டு பாரதியாரை கேட்கிறாங்க. அவர் சொல்ற பதில் என்னன்னா, இந்தியாவில் 1/6 மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வில் எப்படியாக இருக்கிறது என்பதை தான் நான் சொல்ல வருகிறேன் என்று பாரதி சொல்கிறார். ஆனா ஆட்சியாளர்கள் அது மறுக்கிறார்கள். 1/6 என்பது ரஷ்யாவினுடைய அன்றைய நிலப்பரப்பை குறிக்கும். 1/6 அவருடைய ஆட்சி பகுதியில் இருந்தது. அப்பேற்பட்ட 1/6 நிலம் கொண்ட ஒரு ரஷ்யா ஒரு கர்ச்சிப்பு போல குறுகிய நிலப்பரப்பு கொண்ட ஜப்பான் கிட்ட போட்டியிட்டு சண்டையிட்டு ரஷ்யா தோற்று போகிறது. 1/6 தோற்று போகிறது. குட்டி தீவு ஜப்பான் வெற்றி பெறுகிறது. அப்பேற்பட்ட ரஷ்யாவை தோற்கடிப்பது போல சூரியன் மறையாத நாடு என்று புகழ் பெற்றிருக்கக்கூடிய உங்களை நாங்கள் தோற்கடிக்க போகிறோம் என்று சொல்வதை வேறொரு வடிவத்தில் சொல்வதுதான் புனைவு. 1/6. தமிழ் சிறுகதையினுடைய தொடக்கத்தில் குளத்தங்கரை அரச மரத்தில் இருந்து நாம் தொடங்கினாலும், அது மிகச்சிறந்த கதைக்குரிய அம்சங்கள் இருந்தாலும், சிறுகதையும் புனைவும் வேறு வேறு, ஸ்டோரி பிக்ஷன் இரண்டும் வேறு வேறு என்பதை வகைப்படுத்துவதற்கு நாம் தொடக்கத்திலேயே 1/6 என்கின்ற கதையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக சமகால புனைவுகளுடைய பொருள் வெளி இன்னைக்கு எப்படியெல்லாம் எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த தலைப்பு சொன்னாலும், இந்த தலைப்பை நான் அப்படியாக எடுத்துக்கொள்ளவில்லை. சமகால புனைவுகளுடைய பொருள் வெளி எப்படியாக இருக்க வேண்டும், அப்படியாக பேசுவதுதான் கலையக பெருமன்றத்தினுடைய பொருண்மைக்கு பொருத்தமாக இருக்கும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி திருவனந்தபுரம் சுற்றுலா போயிருக்கும் போது பத்மநாபபுரம் கோயிலுக்கு போனேன். அப்ப அந்த கோயிலை சுற்றி காட்டியவர் சொன்னாரு, உலகத்திலேயே ஆரம்பிக்கும் போது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. உலகத்திலேயேவா? அவர் தமிழ்நாட்டிலும் கூட சொல்லல, தென்னிந்தியான்னு கூட சொல்லல, இந்தியான்னு கூட சொல்ல, உலகத்திலேயே பணக்கார கோயில் இதுதான் அப்படின்னாரு. பணக்கார கோயில்னா திருப்பதி தானே சொல்லுவான், போறவங்களை முடிய கூட பறிச்சுக்கிட்டு மட்டையா விட்டுருமே, இவர் பத்மநாப கோயிலை பத்தி சொல்றாருன்ட்டு நான் ரொம்ப வியப்போட கேட்டேன். அப்ப பாருங்க, இந்த கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய கதவெல்லாம் பூட்டி பூட்டி இருக்கா, அவ்வளவுலையும் தங்கங்களா இருக்கு. தங்கம்னா தங்க கட்டி அல்ல, அணிகலன்களா இருக்கு. மூக்குத்தி
அட்டியல், கொலுசு, என்ன நகைகள் இருக்கோ எல்லா நகையும் உள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் அதை கேட்டேன், அப்படியா, எப்படி இவ்வளவு நகைகள் வந்தது? எல்லாம் காணிக்கதான், உண்டியல் போறாங்களா, அதுதான் அப்படின்னாரு. இது கதை. நம் நாட்டில் நம்மை சுற்றி பல கதைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு கதை இது. இப்ப அந்த கதைங்கிறது தூங்கி கொண்டு இருக்கிறது. இந்த கதையை நம்ம எழுப்பணும். எழுப்பினா சிறுகதையை தான் எழுப்ப முடியும். இது எனக்கு இருந்து எப்படா கொண்டு வந்து காணிக்க போடுறான் தான் திருப்பதியில பாக்குறேன் தான். இப்ப போடுறது வேற. ஒரு 1400, 500, 600, 700 கொண்டாந்து கொட்டிருக்கான்னா அப்பொழுது தங்கம் வெட்டி எடுப்பதற்கு எவ்வளவு செலவு, கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு செலவு, இது அப்படியே மனசுல போட்டு வச்சிருந்தேன். நம்ம கன்னியாகுமரி பகுதியை சார்ந்த நீல பத்மநாபன் என்கிற ஒரு எழுத்தாளர் பள்ளிகொண்டபுரம்னு ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த நாவல் அப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 25 பக்கத்துல என்னால அந்த நாவல் வாசிக்க முடியல, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு படைப்பு தொடர்ந்து வாசிக்கப்படாமல் போறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்ப ஹமீ முஸ்தபா கொண்டு விட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்து ஐயா அதை வாசிங்க அப்படின்னா அவர் படிச்சு பார்த்து மூடி வச்சுட்டாருன்னா என்னுடைய பதிப்பகத்தில் இந்த புத்தகத்தை போடுவதற்கு எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். இதே மீரான் மையத்தை கொடுத்து ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னா அவர் வந்து சினிமாத்துறையில் இருக்கிறவர், அப்படியே படிச்சுக்கிட்டு இருப்பாரு. ரைட், நம்ம ஒரு படத்தை எடுக்கிறதுக்கான கான்செப்ட் இதுல கிடைச்சிருச்சு அப்படின்னு பாதிலேயே மூடி வச்சுட்டு படத்தை எடுத்துருவாங்க. முள்ளு மலரும் அப்படித்தான் எடுக்கப்பட்டது. ஆனா ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை வாசித்து இடையில நிறுத்துறான் அப்படின்னா அந்த எழுத்தாளன் அதை தொடர்ந்து எழுதுவதற்கு ஒரு சோர்ஸ் அங்கே கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். நான் பள்ளிகொண்டபுரம் படிச்சேன். ஒரு 4 வரி செய்தி என்னை ஒரு சிறுகதை எழுத வைத்தது. அந்த நாவல் படிக்கப்பட்ட காலம் ரொம்ப முக்கியம். நான் எப்ப படிக்கிறேன்னா சேலம் சென்னை டு 8 வழிச்சாலை போறதுக்காக முந்தைய அரசு முயற்சி எடுக்குது, மக்கள் எல்லாம் போராடுறாங்க. இந்த காலகட்டத்தை தலைப்பு செய்தியாகவும் இடைய செய்தியாகவும் முக்கிய செய்தியாகவும் வரி செய்தியாகவும் மறைக்கப்பட்ட செய்தியாகவும் வந்த அந்த காலத்தில் இந்த பள்ளிகொண்டபுரம் படிக்கிறேன். அப்ப பள்ளிகொண்டபுரத்தில் ஒரு 4 வரி செய்தி ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அந்த 4 வரி செய்தியை எடுத்துக்கிட்டுனா என் வழிச்சாலை அப்படின்னு ஒரு கதை எழுதுறேன். என் வழிச்சாலை அப்படின்னா நான் டன் நகரம் போட்டு எழுதுறேன். என் வலி, வலிக்கு பெயின் போட்டு எழுதுறேன். எழுதி ஒரு பத்திரிக்கை அனுப்புறேன். தலைப்பை பாக்குறாங்க, பொருத்தம் இல்லாம இருக்கு. இதெல்லாம் என் வழிச்சாலை இருக்கு. 1 2 சிறை போட்டா என் வழிச்சாலை, இல்லைன்னா வழி போடணும். என் வழி சாலை, என்னோட பாதை. 3 சொல்லி என்ன வலிக்கிறலி கதைய படிக்காமைய என்ன பேசுறாரு. தம்பி டைட்டில் தப்பா இருக்குப்பா. என்ன தப்பு? அந்த அந்த தலைப்புக்கு என்ன என் வழிச்சாலைப்பா, என்னோட வழிப்பா, என் பாத சாலை தானே எழுதணும். நீ 3 சொல்லி இன்னும் போட்டிருக்கிற, வலிக்கிறைய போட்டிருக்கிற. தலைப்பே இப்படி இன்னும் உள்ள படிச்ச என்ன இருக்குன்னு கேட்கிறாரு அவரு. ஐயா முதல்ல கதையை படிச்சுட்டு பேசுங்க அப்படின்னா படிச்சாரு. அப்ப நான் தலைப்பை சொன்னேன், என் வழி சாலை. என்னன்னா 8, வலினா பெயின். 8 வழி சாலை ஏன் வலியை ஏற்படுத்துங்கிற பொருள் அந்த கதை. அந்த கதையை வந்து பள்ளிகொண்டபுரம் நீல பத்மநாபன் எழுதின 4 வரி செய்தி எடுத்துக்கிட்டு இந்த சம்பவத்தை பொறுத்துறேன். மார்த்தாண்ட பைரவர் அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு கீழே அனந்த பிள்ளை அப்படிங்கிற ஒரு திவான் இருக்காரு. இந்த 2 செய்தியுமே அவர் எழுதியிருக்கிறார். யாரு? நீலபத்மநாபன் பள்ளிகொண்டபுரத்துல. இந்த 2 செய்தி எடுத்துக்கிட்டு இப்ப நான் ஊதுறேன். கதையை வந்து ஊதி சிறுகதையா மாத்துறேன். மன்னருக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் எத்தனை நாள்? 1 நாள். பிறந்த நாள் எப்படி அந்த காலத்தை கொண்டாடினாங்கன்னா, நாங்களாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது என்னைக்கு குழந்தை பிறந்துச்சு அந்த நேரத்தை குழந்தையுடைய தொடையை பிடிச்சி நறுக்குன்னு கிள்ளுவாங்க. அது அழும். அப்ப எல்லாரும் கைத்தட்டி சிரிப்பாங்க. ஏன் அழகுறாங்க? குழந்தை பிறக்கும் போது அழுகுது, இதே நேரத்தில் போன வருடம் நீ அழுதாய் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறது மரபு.
இப்ப ஆங்கிலேயர் உள்ள வந்த பிறகு சரி அந்த பிறந்த நாள் கொண்டாட்டமே மாறிடுச்சு. ஒரு நாள் கொண்டாட்டத்தை திவான் ஒரு மாதம் கொண்டாடுறாரு. கொண்டாடினா கவியரங்கம், நாட்டியம், வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம், பரிசு, பொற்களி, குவியல் அள்ளி இறைச்சி. ஒரு மாதம் கழிச்சு கஜானாவை பார்த்தா கஜானா துடைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு கதையை வந்து பாருங்க, முற்காலம் போயிட்டு தற்காலம் வரைக்கும் வருது. கஜானா துடைக்கப்பட்டு இருக்கிறது. பிறந்த நாள் முடிஞ்ச உடனே, ஒரு மாதம் முடிஞ்ச உடனே மன்னர் என்ன செய்வாரு? என்ன செய்யணும்? மன்னர்னா என்ன செய்யணும்? நாட்டை விட்டு போயிடணும். வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. எப்ப நான் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும், அது வரை நாட்டை பார்த்துக்க அப்படின்னு போயிட்டாரு. இப்ப திவான் கஜானாவை பார்க்கிறாரு. கஜானா துடைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப கஜானாவை நிரப்பணும். எப்படி நிரப்புறது அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம ஆட்களே விட்டு கொள்ளடிக்க சொல்லுவோமா? எவ்வளவு அடிக்க முடியும்? சரி, நம்மளே போயிட்டு பிச்சை எடுக்கலாமா? எவ்வளவு கொடுப்பான்? இப்ப கஜானாவை நிரப்புறதற்கு அவர் ஒரு யோசிக்கிறாரு. அனந்தபடி எல்லாரையும் கூப்பிட்டு ஐடியா கேட்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஒரு நல்ல ஐடியா, நல்ல யோசனை. என்ன? 10ஆவது கோயிலுக்கு வெளியில சாலை இருக்கு இல்லையா, பாதை, வண்டி தடம், தேர்த்தடம், ஆமா, அதை அகலப்படுத்துவோம். பக்கத்துல வீடு கடையெல்லாம் இருக்கப்பா, ஏன் அதை பாக்குற? அகலப்படுத்துவோம். சரி, கோயிலுக்கு பின்னாடி பக்கத்து தெரு சுற்று ஃபுல்லாக சாலை இருக்கா? இருக்கு. அந்த சாலையில என்ன போகும்? ஒரு தேர் போகும். இல்லை, இனி ஒரே நேரத்தில் 5 தேர் போகணும். சாலையை அகலப்படுத்தப்படும். நீங்க தண்டார போடுங்கன்னு போட்டாச்சு. திவானுக்கு என்னன்னு தெரியல, சொல்றதை கேட்கிறாரு. தண்டார போகுது. எதிர்காலத்தில் ஒரே நேரத்தில் 5 தேர்கள் போகும் அளவிற்கு சாலை தேவைப்படுவதால் கோயிலுடைய மையப்பகுதி, முக்கிய பகுதி, தேர் வீதிகள் எல்லாவற்றையும் அகலப்படுத்தப்படும் என்று தண்டோர போடுறாங்க. தண்டோர போட்ட உடனே மக்கள், அந்த வீதியில யார் யாரெல்லாம் வீடு இருக்கோ, கடைக்கண்ணி இருக்கோ, தோட்டந்துறவு இருக்கோ, எல்லா மக்களும் கொந்தளிச்சு கூடுறாங்க. கூடி திவானு கிட்ட சொல்றாங்க. திவானு கேட்கிற மாதிரி இல்ல. மன்னர் உத்தரவுப்பா நான் போட்டிருக்கேன். மன்னருக்கு இந்த விஷயமா தெரியாது. அப்ப என்னப்பா மக்கள் போராடுறாங்களே, போராட்டத்தையே நீ பாக்குற? 2 ஆட்களை விட்டு 2 சங்கிலியை கொடுத்து அளக்க சொல்லு. சாலையுடைய மையத்தில் சங்கிலியை வச்சு அளந்தான்னா நடுவீடு வரைக்கும், பின்வாசல் வரைக்கும் போகுது. சொல்லிட்டாங்க, 1 மாதம் தான் காலக்கெடு. அதற்குள்ளாக இந்த வீதியில யார் யாரெல்லாம் வீடு கட்டிருக்கிறீங்களோ, கடை வச்சிருக்கிறீங்களோ எல்லாத்தையும் காலி செய்யணும். அந்த வீதியில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எல்லாரும் கூடி ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த சாலையை இடிக்கக்கூடாது, வீடு வாசலை இடிக்கக்கூடாது, சாலையை விரிவுபடுத்தக்கூடாது, அதற்கு கைமாறாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சேமிப்பில் இருந்த கழுத்தில், காதில், இடுப்பில் இருந்த எல்லா அணிகலன்களையும் அறுத்து கொண்டு போயிட்டு திவான் கிட்ட கொட்டுறாங்க. இதை வைத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து எங்களை அப்புறப்படுத்தி விடாதீர்கள். அப்படியாக சேமிக்கப்பட்ட செல்வம் 10ஆம் கோயிலுடைய குகைக்குள்ளும் ரகசிய அறைக்குள்ளும் இருப்பதாக 4 வரியில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை நான் இப்ப உங்களுக்கு சொல்ற மாதிரி பெருசா ஊதி சொன்னேன். இந்த கதை பத்திரிகை பிரசுரமான பிறகு விமர்சனம் வருது. என்ன விமர்சனம்னா, சாலையை விரிவுபடுத்துறதுக்கு எல்லாரும் அணிகளை கொடுத்துட்டானா அது உண்மையாகவே இருக்கட்டும், இல்ல கற்பனையாகவே இருக்கட்டும், அது எதுக்கு நீ எழுதுற? இதனால என்ன சொல்ல வார? நீ இதுல வேற நீ கலையக பெருமண்டத்தில் வேற இருக்கிற, இடதுசாரி எழுத்தாளர் வேற சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சண்டைக்கு வராரு. கதை பிரசுரம் ஆயிருச்சு, நல்ல கதைன்னு பேர் போட்டு எல்லாம் படக்கிட்டெல்லாம் போட்டு வந்துருச்சு.
எழுதப்பட்ட கதைக்கு கடைசியாக ஒரு சின்ன திருத்தம் செய்யும். எல்லாரும் நகைகளையும் பொன்களையும் அள்ளி இறக்கும் பொழுது ஒரு பாட்டி தனது காதில் கிடந்த தண்டட்டியை வெட்டி அறுத்து எறிகிறார். அது கரெக்டா திவானுடைய நெற்றிக்கு நேராக போகிறது என்று முடிச்சு. அப்படி என்றால் ஒரு கதையை மீள் கட்டமைப்பு செய்கின்ற பொழுது கதையில சமூக நல்லிணக்கம் இல்லாமல் இருக்கலாம், நீதிநெறி இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிறுகதையை ஒரு சமூகத்திற்கு என்ன சொல்கிறது என்கின்ற அக்கறை இல்லை என்றால் அந்த கதை ஏறக்குறைய பிணத்துக்குத்தான் சமம். இங்குதான் ஒரு கதை என்பதும் சிறுகதை என்பதும் வேறுபடுகிறது. அது எப்படிக்கிறமா 5 நிமிஷம். இதுதான் ஒரு சிறுகதை கதையிலிருந்து வேறுபடுகின்ற இடம். இது மாதிரி நம்ம நிறைய நம்ம சொல்லலாம். இன்னைக்கு ஆட்சி அமைந்திருக்கூடிய அரசு என்பது ஏதோ குழந்தைகள் சொல்லி தாத்தா பாட்டிகள் வாக்களித்ததாக ஒரு கதை இருக்கிறது. இது கதை. நான் ஒரு 4-5 பேரை பைக்ல ஏத்தி போகும்போது கேட்டிருக்கேன். அவங்க சொன்ன பதில் என் பேத்தி சொல்றாப்பா, என் பேரன் சொல்றான்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதை வேர் விட்டு ஆலமரமாக விருட்சமாய் வரும்போது எப்படி வரும்னா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஒரு காலத்துல பேரன் பேத்திய சொல்லி தாத்தாக்கள் போட்டிருக்காங்கடா. இது ஒரு கதை. இந்த கதையை நம்ம சிறுகதையா மாத்தணும். நான் அப்படி தேடுறேன், இது எப்படி மாத்துறது அப்படி தேடும் பொழுது எனக்கு கையைங்கிற கதாபாத்திரம் நினைவுக்கு வந்துச்சு. கையைங்கிற கதாபாத்திரம் ஆட்சியை அமரப்போன ராமனை பின்னுக்கு தள்ளிட்டு தன்னுடைய மகன் பரதன் உட்கார வைக்கிறான். இது சாதாரண விஷயமே அல்ல. அப்படி என்றால் தசரத மன்னனை பல இடத்தில் கஷ்டத்திலிருந்து அவன் காப்பாத்திருக்கான். என்ன வேணும் என்ன வேணும்னு அவன் கேட்கிறான். நான் கேட்கிறப்ப குடு அப்படின்னு சொல்றான். தக்க நேரம் பார்த்து அவள் பெற்றிருந்த சத்தியத்தின்படி என் மகனை நீ அரசனாக்கு அப்படின்னு உட்கார வைத்துங்கிறதான் கதை. இந்த கையைங்கிற கதாபாத்திரத்தை நான் பேத்தியா மாத்துறேன். சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவ தாத்தாவுக்கு சொல்லக்கூடிய எல்லா எடுபிடி வேலைகளையும் கையை பார்க்கிறான். அப்ப பார்த்த உடனே தாத்தா கேட்பாங்கல்ல, ஏ பேத்தி நல்லா வேலை பார்த்துக்கிறேடி, சொல்ற எல்லாம் கேட்கிற, உனக்கு என்னடி செய்யணும் சொல்லுடி. நான் சொல்றேன் தாத்தா. பாட்டியும் கேட்கிறான், ஏது வெத்தலை பிறகு சொன்னேன், இந்த பாக்கை அடிக்க சொன்னேன், செஞ்சு கொடுக்குறேடி, உனக்கு நான் என்னடி செய்யணும் சொல்றேன் பாட்டி. இது மாதிரி பல நாட்கள் வேலை பார்த்து பிரதிபலன் அப்படியே தேக்கி வச்சிருக்கிற கையை ஒரு நாள் தேர்தல் நடக்குது. ராமாயணத்துல தேர்தல் நடக்குமான்னு நீங்க கேட்கலாம். கதையில எல்லாம் நடக்கும். கதையில ஒரு தேர்தல் நடக்குது. ஓட்டு போட கையையினுடைய தாத்தா பாட்டி போறாங்க. இப்ப கையை கேட்கிறான், உனக்கு நான் எத்தனை நாள் உதவி செஞ்சிருக்கேன், யாருக்கு ஓட்டு போட போற? அவன் சொல்றான், தாத்தாவும் பாட்டியா இல்ல, நான் சொல்றாலும் ஓட்டு போடு. தாத்தாவும் பாட்டியும் உள்ள போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வாரது ஒரு கதை. தாத்தாவும் பாட்டியும் ஓட்டு போட போயிட்டு போடாம வாரது ஒரு கதை. ஒரு சம்பவம் 2 கதைகளை குடிக்கிறது. அந்த 2 கதைகளும் 2 கிளைகளும் தான் வலது இடது. நமது எழுத்து, என் எழுத்து, நமக்கான எழுத்து என்பது இடது எழுத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சமகால புனைவு வெளிகள் எழுதுவதற்கு தக்க அரசியல் சூழலும் களமும் நிலமும் அந்த சூழல் இப்பொழுது இருக்கிறது. ஆகவே மக்களுக்கான பொருள்வெளி கதைகளை தொடர்ந்து எழுதி இந்த சமூகத்தை காப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.